என்னாச்சு? கணக்கு பிள்ளை நீங்களுமா சேர்ந்து மளிகை கடையை பெட்டி கடையாக்க பிளான் போடுறீங்களோ? உன் வாயில வசம்பு வச்சு தைக்க இல்ல. எத்தனை நாளைக்கு தான் நீ ஏட்டா இருக்க போற? ஆமா, எனக்கு 8 வருஷம் ஆச்சு, இன்னும் ஏட்டு. உங்க மகனுக்கு 3 வருஷம் தான் எஸ்ஐயா இருக்காரு. எனக்கு வெறும் 7500 தான் சம்பளம். அந்த ஆள் 12500 வாங்குறாரு. சைட்ல எதுவும் வாங்க விட மாட்டேங்கிறாரு. என் புள்ளைய பத்தி ஏதா தப்பா பேசுனேன், காப்பில உப்பளி போட்டுருவேன். நீ ஏன் இன்னும் ஏட்டா இருக்குன்னு தெரியணும், அவ்வளவுதானே. கடைக்கு போன் போட்டு லோடு வந்துருச்சான்னு கேளு. சொல்லுடே. லோடு வந்துருச்சா? வந்துருச்சுடே. வந்துருச்சான். எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு கேளு. 3:30 மணிக்கு வந்துச்சு. எத்தனை மூடை வந்துச்சுன்னு கேளு. என்னாச்சு? எல்லா கேள்வியும் ஒரே தடவை கேட்க மாட்டீங்களா? ரெடியா? ஐயா துரசிங்க, சொல்லுங்கப்பா. கடைக்கு போன் போட்டு லோடு வந்துச்சான்னு கேளு. இதோ கேக்குறேன்ப்பா. ஐயா உட்கார்ந்து பேசு. பா, விடிகால மணி 3:00க்கு தான் லாரி வந்துச்சான். மொத்தம் 48 மூடை. பருப்பு 5, உளுந்து 4, அரிசி 22, மல்லி 2, மிளகா 4, வெள்ளம் 5 கூட, கருப்பட்டி கொட்டை 6. SRS லாரி சர்வீஸ் தான் வந்துச்சாமா. அதான் நீங்க கணக்கு பிள்ளையோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டு அப்புறமா கடைக்கு வந்தா போதுன்னு சொல்ல சொன்னா. சரி, பொண்ணாக்கு மிஸ் ஆயிருச்சு.